இந்த கருப்பு தண்டத்தினை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாட்டின் பின்புறம் தொடருங்கள். இவ்விரண்டும் எந்த இடத்தில் வெள்ளை நிறமாக மாறுகிறதோ அங்கு இறைவனை மனம் உருகி வழிபடுங்கள். உங்கள் போரினால் உருவான பாவங்கள் விலக இறைவன் அருள் புரிவான் என்றார். அதன்படியே அவர்கள் மாட்டினை பின்தொடர கோலியாத்தில் தண்டமும் மாடும் வெள்ளை நிறம் அடைந்தது. அவ்விடத்திலேயே ஒரு குளத்தினை வெட்டி நீராடி ஐவரும் இறைவனை குறித்து தியானித்திருந்தனர். ஐவருக்கும் 5 சிவலிங்கம் நந்தியுடன் சுயம்புவாக எழுந்தருளி பாவ விமோச்சனம் அளித்தான் இறைவன் என்பதுதான் புராண வரலாறு. பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் 5 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. கடல் நடுவே மேட்டு நிலத்தை உருவாக்கி சிவலிங்கம் அமைத்து வழிபடுகின்றனர். இதில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களின் களங்கத்தை போக்குகின்றார். பாண்டவர்களது களங்கத்தை போக்கியதால் நிஷ்கலங்க மகாதேவர் என்று அழைக்கப்படுகின்றார். பாண்டவர்